வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா சீனா இடையிலான வலிமிகுந்த போரின் வரலாற்றை கூறும் தொடர் இதோ வருகிறது. இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. இமய பாதுகாப்பு மறு சீரமைப்பின் தொடக்கம். 1962 ஒரு தோல்வி. ஆனால் அந்த தோல்வி இந்தியாவை முடக்கவில்லை, அது இந்தியாவை மாற்றத் தொடங்கியது. தோல்வியிலிருந்து எழுந்த கேள்வி. போர் முடிந்ததும் இந்திய அரசியல் ஒரே கேள்வியை எதிர்கொண்டது. இனி என்ன? அந்த இனி ஒரு சொல் அல்ல, ஒரு திசை. இமயம் புதிய பார்வை. 1962க்கு முன்பு இமயம் ஒரு இயற்கை பாதுகாப்பு. 1962க்கு பின்பு அது ஒரு இராணுவ முனை. இந்த மாற்றமே மறு சீரமைப்பின் மையம். இராணுவ மறு சீரமைப்பு அடித்தள மாற்றம். இந்திய அரசு ஒரு முக்கிய முடிவு எடுத்தது. எல்லை பாதுகாப்பில் இனி அலட்சியமாக இருக்கக்கூடாது. மலைப்போர் ஒரு தனி திறன், இமயம் நிரந்தர கவனம். இதன் விளைவாக முழுமையான இராணுவ மறு சீரமைப்பு. புதிய பிரிவுகள், மலைப்போருக்கான தயாரிப்பு. 1960களின் நடுப்பகுதியில் புதிய மலை படைப்பிரிவுகள், உயரமான பகுதிகளில் நிரந்தர முகாம்கள், சிறப்பு பயிற்சிகள். வீரர்கள் பணியில் நகர, ஆக்சிஜன் குறைவில்லாமல் போரிட, தனிமையில் முடிவு எடுக்க பயிற்சி பெற்றனர். ஆயுதங்கள் காலத்திற்கு ஏற்ப மாற்றம். 1962 ஒரு உண்மையை காட்டியது. பழைய ஆயுதங்கள் புதிய போர்களுக்கு போதாது. இதனால் நவீன துப்பாக்கிகள், பீரங்கி மேம்பாடு, விமானப்படை வலுப்படுத்தல், ஹெலிகாப்டர் பயன்பாடு ஆரம்பம் ஆனது. எல்லை கட்டமைப்பு, சாலைகள், பாலங்கள். 1962க்கு முன் இமயத்தில் சாலைகள் குறைவு. 1962க்கு பின் எல்லை சாலைகள், பாலங்கள், சப்ளை பாதைகள். இந்த கட்டமைப்பு போர் அல்ல, பாதுகாப்பிற்காக. உளவுத்துறை மௌனம் இனி ஆபத்து. இந்திய உளவுத்துறை தன் செயல்பாடுகளை மறுசீரமைத்தது. எல்லை கண்காணிப்பு, தகவல் பகிர்வு, முன் எச்சரிக்கை. மௌனம் இனி பாதுகாப்பு அல்ல. இராணுவ மனநிலை புதிய உறுதி. 1962 வீரர்களை உடைக்கவில்லை, அது அவர்களை உறுதியாக்கியது. நாம் தயாராக இருக்க வேண்டும், நாம் மீண்டும் இப்படி சிக்கிவிடக்கூடாது. இந்த மனநிலையே புதிய இந்திய இராணுவத்தின் மூல சக்தி. உலகத்துடன் இராணுவ ஒத்துழைப்பு. இந்தியா தன் தனிமையை முடித்து கொண்டது. பயிற்சி உதவிகள், தொழில்நுட்ப பரிமாற்றம், பாதுகாப்பு உரையாடல்கள். நான் அலைன்மெண்ட் தொடர்ந்தாலும் பாதுகாப்பில் நடைமுறை சிந்தனை. ஒரு மாற்றத்தின் தொடக்கம். 1962க்கு பிறகு இந்தியா போருக்கு ஆசைப்பட்ட ஒரு நாடாக மாறவில்லை, ஆனால் போர் வந்தால் தயாராக இருக்கும் ஒரு நாடாக மாறியது. நிறைவாக, இமய பாதுகாப்பு ஒரே நாளில் உருவானது அல்ல, அது வலியில், தோல்வியில், அனுபவத்தில் உருவானது. 1962ஆம் ஆண்டு ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.